அப்போ அம்மாவுக்கு உண்மை தெரியும்னு சொன்னது பொய்யா? ஆமா சந்தோஷ், அக்மார் பொய். ஏன் இப்படி ஒரு பொய்ய சொன்னீங்க? நீ இந்த பாலாஜிக்கால விடக்கூடாதுன்னு தான். அதுக்காக பொய் சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? இந்த பொய்யோட எல்லாம் சரியா போயிடுமா? ஒருவேளை பாஸ்கர் சந்தேகப்பட்டு அம்மாவுக்கு போன் பண்ணிட்டானா என்ன நடக்கும்? சந்தோஷ், இந்த விஷயத்தை நாங்க யோசிக்க மாட்டோமா? வீட்டுல இருக்கிற லேண்ட்லைனை கட் பண்ணுவோம். அம்மா கிட்ட செல்போனும் கிடையாது. அப்புறம் எப்படி பாஸ்கரால அம்மா கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல முடியும்? பாஸ்கர் வீட்டுக்கே நேர்ல வந்து அம்மா கிட்ட உண்மை போட்டு உடைச்சிட்டானா? இங்க பாரு சந்தோஷ், பாஸ்கர் நிவில அந்த ரிஸ்க்லாம் எடுக்கவே மாட்டான். அது மட்டும் இல்லாம நிவதை எப்போ அம்மா கூட தான் இருக்க போறா. அவகிட்ட நிலைமை எடுத்து சொல்லி அலர்ட் இருக்க சொன்னா முடிஞ்சு போச்சு. சந்தோஷ், அந்த பாஸ்கர்ல அவன பெரிய ஆளே கிடையாது. அவனை எப்படி ஆஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை நினைச்சு நீ தேவையில்லாம் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. உங்க வீட்டு பக்கமே அவன் வராம நான் பாத்துக்கிறேன், போதுமா? உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? சரியான நேரத்துல வந்து என்ன அவமானப்பட விடாம காப்பாத்துனீங்களே. சந்தோஷ், நீ தம்பிடா. நீ அவமானப்பட்ட நம்ம குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் அவமானப்பட்ட மாதிரி. இந்த மாதிரி தேங்க்ஸ்ல சொல்லி நான் அசிங்கப்படுத்தாத. சந்தோஷ், நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சுதான் பழகிட்டு இருக்கேன். நீ இப்படி தேங்க்ஸ்லாம் சொல்லும்போது ஒருவேளை நான் அப்படி இல்லையோன்ற சந்தேகம் எனக்கே வருது. சேச்சே, அப்படியெல்லாம் இல்லைண்ணா. சாரிண்ணா, வெரி வெரி சாரி. நீ இப்படி சாரி சொல்றது எனக்கு அப்படிதான் தோணுது. என்ன கார்த்திக்? அண்ணா, என்ன சந்தோஷ்? அம்மா கிட்ட அப்பா பத்தின உண்மைய எவ்வளவு சீக்கிரம் சொல்றோமோ அவ்வளவுக்கும் நமக்கு நல்லது. ஆமா சந்தோஷ், உன்னால் நீ நானும் மஞ்சு நிவேதா எல்லாரும் ஒரு நல்ல சந்தர்ப்பமா பார்த்து அம்மாட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். சரிண்ணா. கார்த்திக், அப்படி ஒரு நாளை நீங்க முடிவு பண்றதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டரை மீட் பண்ணி அம்மாவோட உடல்நிலை இப்ப எப்படி இருக்கு, இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயங்கள் அவங்க கிட்ட சொன்னா அதை புரிஞ்சுக்கிற மனநிலையில அவங்க இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றது நல்லது. ஆமா கார்த்திகை, நீங்க சொல்றது சரிதான். அப்படியே செஞ்சிடலாம். மீனாட்சி, மீனாட்சி, என்னம்மா? யாரோ உன்னை கூப்பிடுறாங்க பாரு. வரேம்மா. வாங்க பல்லவி, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க, உள்ள வாங்க போலாம். இல்ல பரவாயில்ல, இங்கே பேசலாம். என்ன பல்லவி, இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரலன்னா எப்படி? என்ன பல்லவி யோசிக்கிறீங்க? மதியாதார் வாசல் மிதிக்க கூடாதுன்னு நானும் படிச்சிருக்கேன் மீனாட்சி. இவங்க என்ன வெறுக்கிறதுக்கான காரணம் தெரியாம தான் இவங்க என்ன எத்தனை முறை திட்டி அமிச்சாலும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம மறுபடியும் இந்த வீட்டு வாசல்ல வந்து நின்ன. ஆனா எப்போ இவங்க யாரு, இவங்க கோவத்துக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சதோ அப்பவே இவங்க எனக்கு வேண்டாதவங்களா ஆயிட்டாங்க. பல்லவி, அப்படிலாம் பேசாதீங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க உன் மாமியார். இல்ல மீனாட்சி, அவங்க எனக்கு அத்தை இல்ல, அனுவுக்கு தான் அத்தை. ஆமா, சரிதான். நான் அனுவுக்கு தான் அத்தை, அவ ஒருத்திக்கு தான் அத்தை. அதுக்கு இப்ப என்னவா? இது பாருங்க, நான் அவங்க கிட்ட பேசுறதுக்காக வரல, உங்ககிட்ட பேசதான் வந்தேன். எதுவா இருந்தாலும் இன்னொரு நாள் பேசிக்கலாமே. இப்ப நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். ஏன் மீனாட்சி, ஏன் எதுக்காக பயப்படுறீங்க? யாருக்காகவும் நீங்க பயப்பட தேவையில்லை. இத பாருங்க மீனாட்சி, என் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடந்து ஆகணும். அத பத்தி பேசுறதுக்கு காயத்ரி போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. என்ன பல்லவி இது? இப்ப இருக்கிற பிரச்சனையில இது எப்படி நடக்கும்? என்ன பிரச்சனை? என்ன மீனாட்சி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறாள்ல, நீ வாய் திறந்து பதில் சொல்ல. ஏன் மீனாட்சி, யாருக்காகவோ பயந்துகிட்டு எதுக்காக நாம நம்ம வீட்டு நல்ல காரியத்தை தள்ளி போட்டுட்டே போகணும்? அப்போ அனுவுக்கு உண்மை தெரிஞ்சா பரவாயில்லையா அவளுக்கு? அனுவுக்கு உண்மை தெரியுது என்ன, அத நானே சொல்ல போறேன். அனுவுக்கு உண்மை தெரிஞ்சாதான் என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா அந்த உண்மையை அனு கிட்ட சொல்றதுக்கு நான் எதுக்காக தயங்கணும்? யாருக்காக பயப்படணும்? அதானே, இவ யாருக்காக பயப்படணும்? அப்படியெல்லாம் பயப்படுறவளா இருந்தா அனு வாழ்க்கைய பங்கு போட்டுக்கிட்டு இருப்பாளா? இப்ப அவளை ஒரேடியா கொன்னு பறிச்சிட்டு தான் மட்டும் சந்தோஷமா வாழணும்னு
அனு கிட்ட உண்மையை சொல்ல போறேன்னு ருத்ர தாண்டவம் ஆடுறாளா? போதும் நிறுத்துங்க. வாய் இருக்கிறதுனால உங்க இஷ்டத்துக்கு எது வேணாலும் பேசலாம், பேசிட்டே போகாதீங்க. நான் ஒண்ணு யார் வாழ்க்கையும் பங்கு போடல. எல்லாருமா சேர்ந்துதான் என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்க. ஆமா, இன்னைக்கு இவ்ளோ பேசுறீங்களே, அன்னைக்கே ஓடி ஒளிஞ்சீங்க. உங்களுக்கு உண்மையிலே அனு மேல பாசம் இருந்திருந்தா, அவங்க உயிரோட திரும்பி வருவாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்திருந்தா, நீங்க என்ன பண்ணிருக்கணும்? என்ன வந்து பாத்துருக்கணும்? என் பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் பொண்டாட்டி செத்து போயிட்டதா முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்கான். ஆனா என் மருமக திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்குள்ள அவசர அவசரமா உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு நடக்குது. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா இல்ல தெரியாம நடக்குதான்னு ஒரு வார்த்தை நீங்க என்ன கேட்டிருந்தீங்கன்னா நான் உண்மை தெரிஞ்சு உஷாரா இருப்பேன். இந்த அளவுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அத செய்யாம விட்டுட்டு நல்லா இருந்த என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு பேசுற பேச்ச பாரு. போதும் நிறுத்துடி. நான் பெத்து வளர்த்து ஆளாக்கினதே என் பேச்ச கேட்கல, இவ என்னமோ பெருசா கேட்டிருப்பாளாம். அப்ப நான் போய் உண்மையை சொல்லியிருந்தா போடி கிழவி உன் வேலையை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிருப்பா. அப்ப என்ன இப்பவும் அதேதான் சொல்றேன். பாத்தியா மீனாட்சி, பாத்தியா? என்ன போடி கிழவின்னு சொல்லிருப்பாளாம். என்ன திமிரு பாத்தியா அவளுக்கு? நானா ஒண்ணும் சொல்லல, நீங்க சொன்னதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். வேண்டாம் பல்லவி, இப்படி பதிலுக்கு பதில் பேசிட்டு இருந்தா இந்த பிரச்சனைக்கு தீர்வே வராது. தயவு செஞ்சு இப்ப கிளம்புங்களேன். மீனாட்சி, எதுக்காக கெஞ்சிட்டு இருக்க? கண்ட நாய் எல்லாம் நிக்குதுல்ல, கதவை சாத்திட்டு உள்ள வா. கதவை சாத்திட்டா நான் விட்டுருவேனா? உங்க எல்லாரையும் நான் கடிச்சு கொதறாம விட மாட்டேன். பல்லவி சொன்னா கேளுங்க, தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. நீங்க ஏன் மீனாட்சி கெஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? தப்பு பண்ணவங்களே குற்ற உணர்ச்சி இல்லாம வீம்பும் வீராப்புமா இருக்காங்க. நீங்க போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு. சரி விடுங்க, நான் வரேன். சுந்தரம், இன்னைக்கு இந்த ஒர்க் முடிச்சிட்டா நம்ம டார்கெட் கம்ப்ளீட் ஆயிடும் இல்லையா? இன்னைக்கு கண்டிப்பா முடிச்சிடலாம்ல? நிச்சயமா முடிச்சிடலாம். ஓகே. ஹலோ, நான் கோமதி அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா, நான் கணேஷ் தான். சுந்தரம் இல்லையா? இருக்காரு. ஒரு நிமிஷம். சுந்தரம், அம்மா. அம்மா, ஏய், பல்லவி இங்க வீட்டுக்கு வந்திருந்தா. என்னம்மா சொல்றீங்க? என்னம்மா சொல்றீங்க? ஏண்டா நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா. பல்லவி அனு கிட்ட உண்மையை சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காடா. அனு இப்ப இருக்கிற நிலைமையில இவ வேற போய் அனு கிட்ட ஏதாவது உளறி வச்சான்னா அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான். அந்த மாதிரி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேம்மா. இனி என்னத்தடா பாக்குறது? இல்ல, பல்லவி கிட்ட பேசி. நீ பேசினாலும் அவ கேட்க மாட்டாடா. அந்த நிலைமையில அவ இல்ல. உன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனை போய் பேச சொல்லு. சரிம்மா, பேச சொல்றேன். என்னமோ பண்ணி தொலைங்க. என்னாச்சு சுந்தரம்? பல்லவி அம்மா வீட்டுக்கு போயிட்டு மீனாட்சி கிட்ட அனு கிட்ட உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லியிருக்கா. மை காட், என்ன சுந்தரம் இது? இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போறோன்னே புரியலையே. யாரை பேச வச்சா இந்த பிரச்சனையை டேக்கிள் பண்ண முடியும்னு தெரியல. சுந்தரம், ருக்கு கிட்ட பேச வைக்கலாமா? நீ கார்த்தி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணது நல்லதா போச்சு மஞ்சு. அதனால தான் கார்த்தி அண்ணனும் கார்த்திகேயன் சாரும் கரெக்ட் டயத்துக்கு வந்து பாஸ்கரையும் பாலாஜியையும் பயங்கரமா மிரட்டிட்டாங்க. நீ என்ன இவங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்றது? அவங்களுக்கே எல்லாம் தெரியும். நீ வேணா ஃபோன் பண்ணி பாருன்னு இவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா சொன்னதும் அவன் அப்படியே நடுங்கி போயிட்டான். இவங்க சொன்னதை நானே நம்பிட்டேன்னா பாரு.
அவங்க அந்த அளவுக்கு தீர்மானமா சொன்னாங்க. எப்படியோ நீ அந்த பாலாஜி கால விழுந்து மன்னிப்பு கேட்டு அசிங்கப்படாம அவங்க 2 பேரும் உன்னை பிரில்லியண்டா காப்பாத்துனாங்கல்ல, அதுவே போதும். இல்லனா என்ன ஆயிருக்கும்? ஐயோ, அதை நினைச்சு பார்க்கவே எனக்கு பயங்கர கேவலமா இருக்கு. இந்த கஷ்டம்லாம் என்னால தானே சந்தோஷம்ண்ணா. சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல பிரியா. இல்லைண்ணா, ரொம்ப சாரி. என்ன பிரியா நீ அண்ணன் கிட்ட போய் சாரிலாம் சொல்லிட்டு இருக்க? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஹெல்ப் பண்றதுக்கு தானே அண்ணன் தம்பி எல்லாம். அப்புறம் வேற எதுக்கு சொல்லு? இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப சரியாகும் மஞ்சு? 2 வீடுமே நிம்மதி இல்லாம இருக்கு. அப்பா சந்தோஷமே இல்லாம இருக்காரு. இதெல்லாம் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு மஞ்சு? கவலைப்படாத பிரியா, சீக்கிரமாவே சரியாயிடும். முதல்ல பல்லவி அம்மா மனசு மாறி அப்பாவை ஏத்துக்கணும். அப்படி அவங்க ஏத்துக்கிட்டாலே நமக்கு பாதி வெற்றி கிடைச்ச மாதிரி. அம்மாக்கு இருக்கிற கோவம் இந்த ஜென்மத்துல தனியான்னு எனக்கு தோணல. இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்ன்றது கனவுல நடந்தாதான் உண்டு. அப்படியெல்லாம் நினைச்சு நீ மனசை தளர விடாத பிரியா. நம்பிக்கையா இரு. அதுதான் இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப என்ன பண்றது? நீ தான் பல்லவியை பார்த்து பேசணும் இருக்கும். நானா? ஆமா, உன்னை விட்டா வேற யாரும் பல்லவி மனசை மாத்த முடியாது. நான் வேற சுந்தரம் கிட்ட ரொம்ப நம்பிக்கையா சொல்லிட்டு வந்திருக்கேன். உங்க நம்பிக்கை எப்படி காப்பாத்த போறேன்னு தான் எனக்கு தெரியல கணேஷ். அனு கிட்ட நீங்க உண்மையை சொல்ல வேண்டான்னு நான் சொன்னாலே பல்லவி அதை உடனே சொல்லி ஆகணும்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற மென்டாலிட்டி அந்த மாதிரி. புரியுது இருக்கும். நீ அனு கிட்ட உண்மையை சொல்ல வேணான்னு பல்லவி கிட்ட கேட்க வேணாம். அதை சொல்றதுக்கு கொஞ்சம் அவகாசம் கேளு, அது போதும். கணேஷ், ஐ ஜஸ்ட் கான் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த பல்லவிக்கு ராஜாராமன் மேல கோவம் இருந்ததுன்னா அவரே நல்லா திட்டி திக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு அனு கிட்ட உண்மையை சொல்ல போறேன்னு சொல்லி ஏன் மிரட்டணும்? இது ரொம்ப கேவலமா இருக்கு. இதனால பாதிக்கப்படுறது யாரு? பசங்களோட எதிர்காலம் தானே. Why can't you understand that? ச்சே. இந்த கேள்வியெல்லாம் பல்லவி கிட்டே கேட்டு இதுக்கான பதில அவங்க மனசார உணர இருக்கும். அதை மட்டும் நீ பண்ணிட்டா போதும். பல்லவி அனு கிட்ட உண்மையை சொல்ல மாட்டாங்க. சரி, I'll try. ஹலோ. ஹலோ, நான் மீனாட்சி பேசுறேன். ஆண்டி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா வீட்ல இல்ல? இருக்காங்க ஆண்டி. ஒரு நிமிஷம். மா, மீனாட்சி ஆண்டி. ஹலோ, சொல்லுங்க மீனாட்சி. என்ன பல்லவி, என்ன விஷயமா பேசுறதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? கார்த்திக் ஸ்ரீநிதி கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு தான் வந்தேன். அது இல்ல பல்லவி. ஏன் நம்ம குழந்தைங்க கல்யாணத்தை பத்தி நாம பேசக்கூடாதா? அது என்ன அவ்வளவு ரகசியமா? இல்ல நம்ம என்ன திருட்டு கல்யாணமா பண்ணி வைக்க போறோம்? பத்திரிக்கை அடிச்சு ஊரை கூட்டி தானே நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். இல்ல நீங்க வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? என்ன பல்லவி இப்படிலாம் பேசுறீங்க? வீட்ல உங்க மாமியார் இருந்தாங்க. ஏற்கனவே உங்க 2 பேருக்கும் ஆகாது. அவங்கள வச்சுக்கிட்டு எப்படி இந்த கல்யாண விஷயத்த பேசுறதுன்னு சொல்ல வந்தேன். ஏன் பேசினா என்ன? இது என்ன அவங்களுக்கு தெரியாத விஷயமா? கார்த்திக் ஸ்ரீநிதி லவ் பண்றதோ அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறதோ ஊர் பூராவும் தெரிஞ்ச விஷயம் தானே. இல்ல பல்லவி, 1000 தான் சொன்னாலும் கோமதிமா உங்களுக்கு உறவு, அதுவும் மாமியாருங்கிற நெருக்கமான உறவு. நீர் அடிச்சு நீர் விலகி போயிடாது. ஆனா நான் அப்படி இல்லை. உங்க 2 பேருக்குமே தெரிஞ்சவ, அவ்வளவுதானே.
உங்க 2 பேருக்கு நடுவுல என் பாடுதான் ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. என்னால யாரையுமே விட்டு கொடுக்க முடியல. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் ஒன்னு சொன்னா நீங்க கேப்பீங்களா? நல்லதுன்னா நான் கண்டிப்பா கேட்பேன். நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ உங்க மாமியார் நீங்க அளவுக்கு அதிகமாவே பேசிட்டீங்க. அதுக்காக அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பா? நானா? இதுல ஒன்றும் தப்பு இல்லையே. கோவத்துல ஏதோ அப்படிலாம் பேசிட்டேன், தப்புதான், இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும்ல. அவங்களுக்கு என்ன கண்டாலே ஆகாது. இப்ப நான் மன்னிப்பு கேட்டா அதே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு சண்டை இழுப்பாங்க. அதெல்லாம் மன்னிக்க மாட்டாங்க. இல்ல பல்லவி, அந்த மாதிரி அவங்களுக்கு கல் மனசெல்லாம் கிடையாது. மனப்பூர்வமா நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா மன்னிப்பாங்க. சரி, நீங்க மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டதா அவங்க கிட்ட நான் சொல்றேன். அவங்க மன்னிக்கிறாங்களா இல்லையா பார்க்கலாமா? நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டதா நீங்க போய் சொல்ல போறீங்களா? வேண்டாம் மீனாட்சி. உண்மையை மறைச்சு போய் சொல்லிதான் என் வாழ்க்கையை எல்லாரும் சீரழிச்சிட்டாங்க. இல்ல பல்லவி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க அன்பை பெறணும்னு நான் எவ்வளவு நாள் துடிச்சிருக்கேன். எப்ப தெரியுமா? அவங்க யாருன்னு எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி. இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. அவங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனா அந்த மன்னிப்பை நான் அவங்களுக்கு ஒரு நாளும் தர மாட்டேன். சரி, நான் வச்சிடுறேன்.